சரியா? இப்போ நம்ம ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நான் வெளியில் போகிறோம். சன்வேன்னு ஒரு மால் இருக்குது, அங்கே போகிறோம். வாங்க போகலாம். சன்வே மால் வந்து சிப்ராஞ்சேரியில் தான் இருக்குங்க. என் மகன் ஒரு தடவை போயிருக்கான் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு. அப்போ நல்லா இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டான். நாங்களும் சரி இன்றைக்கி சாட்டர்டேவா, நாளைக்கு சண்டே, போயிட்டு லேட்டாக வந்தாலும் நாளைக்கு லீவு தான், அதான் கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போ வெளியில் கிளம்புனாலும் என் பசங்க எல்லோரும் கூட வரமாட்டாங்கங்க. யாராவது வீட்டில் இருந்துருவாங்க வரலன்ட்டு. இன்றைக்கி என் பெரிய பையனும் சின்ன பையனும் வரல, ரெண்டாவது பையனும் என் பொண்ணு தான் வந்தாங்க. சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். மரத்தில் எல்லாம் குருவி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? அந்த மரத்தில் எல்லா மரத்துலேயும் குருவி இருக்குது. நானும் என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குதுன்னு மேலே பார்க்குறேன், எல்லாம் குருவி. எல்லா மரத்துலேயும் குருவி இருக்குது. சரியான சத்தம் கேட்க நல்லா இருந்துச்சு. அந்த மோல்கிட்ட வந்துட்டோங்க நாங்கள். இந்த மால் வந்து பழசு, இது வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்களாம். என் மகன் ஒரு தடவை போய் பார்த்துட்டு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, இங்கே பிணைங்க மாதிரி தான் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்தான். நாங்கள் இங்கே வந்து சேரத்துக்கே மணி 8 ஆயிடுச்சுங்க. பாலத்தில் ஜேமில் மாட்டிக்கிட்டோம். சரியான ஜேம் வந்து சேரத்துக்கே மணி 8 ஆயிடுச்சு. எங்களுக்கும் எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. சாப்பாட்டு கடையை தேடுங்க, சாப்பிட்ருவோம், அப்புறம் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் சாப்பாடு கடையை தேடி போயிட்டுருக்கோம். மால் உள்ளுக்கு ஒரு சாப்பாடு கடை இருக்குது. எப்பயுமே நாசி கடை தான் இருக்கும். வாழையில சாப்பாடு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போன்ட்டு நாங்களும் வந்துட்டோம். இங்கே வந்து உக்காந்தோடனே கெத்தலோக் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த கெத்தலோக்கில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்களும் அதில் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தி. மால் உள்ளுக்கு இருக்கிறதுனால விலை ஜாஸ்தியாக இருக்குது போல் இருக்குது. நாங்களும் சாப்பிட்டுட்டு வெளியாயிட்டோம். அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். இங்கே வேறு என்னென்ன கடைங்க இருக்குது பார்க்கலான்ட்டு நடந்து போயிட்டுருந்தோம். அங்கே ஹஸ்பண்ட் அங்கே செண்டோல் கடை இருக்குது பாரு அப்படின்னு கூப்பிட்டு காமிச்சார். செண்டோல் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் வயிறு கோசம் இல்லை, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. அதனால் வேண்டாம் இப்போ அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க. சைனீஸ் ஃபுட்டு இருக்குது, மலைக்காரவங்களோட ஃபுட்டு இருக்குது, நம்ம தமிழவங்க ஃபுட்டு அந்த வாழையில சாப்பாடு அது மட்டும்தான் நான் பார்த்தேன். மற்றபடி சைனீஸ் ஃபுட்டு நிறையா இருக்குது. மேலே போனோம், மேலே என்ன இருக்குது பார்க்கலான்ட்டு மேலே போனோம். மேலே துணி கடை நிறையா இருக்குதுங்க, நிறைய கடைங்க இருக்குது. அப்புறம் நாங்களும் ஒரு கடையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கடையில் நிறைய நல்லா இருக்குது, துணி கவுன்லாம் நல்லா இருந்துச்சு. என் மகளுக்கு ஏதாவது ஷூட் ஆகுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். வந்து அவளுக்கு டிஷர்ட் எடுத்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தான். நானும் அந்த விலையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு.
36 வெள்ளி போட்டிருக்கு இந்த டிஷர்ட்டு. விலை ஓகேவாக தான் இருக்குங்க. நானும் இங்கே நிறைய துணி எடுத்து எடுத்து பார்த்துட்ருந்தேன். விலை ஓகே தான். இங்கே விலை கொஞ்சம் குறைவா தான் இருக்குது இந்த மால்ல. இந்த கடையில் கொஞ்சம் விலை குறைவா இருக்குது. நிறைய கடையில் போய் எடுத்து எடுத்துலாம் பார்க்கல. இந்த கடையில் விலை ஓகேவாக இருக்குது. ஹஸ்பண்டும் டிஷர்ட்லாம் எடுத்து பார்த்தாரு. அவரும் டிஷர்ட் எடுத்துக்கிட்டாரு. அவரும் விலை குறைவா இருக்குது, பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. இது பேரு இதை கம்மி எடுத்து இது துணிலாம் வாங்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியேட்டோம். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வீடியோவில் பார்க்குறத விட நேரடியாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே மேலே பார்த்துட்டு அப்படியே ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா அழகாக இருந்துச்சு இந்த இடம். மேலெல்லாம் நாங்கள் ரொம்ப போகலங்க. அப்பயே என் மகன் கூப்பிட்டான், வாங்க மேலெலாம் இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டான். என்னால் நடக்க முடியல, கால் வலி வந்துருச்சு. நான் ஐயா என்னை விட்டு கிளம்பு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்தோடனே என் மக இதில் விளையாட போகிறேன்னு போய் நின்றுக்கிட்டா. அங்கே போய் பார்த்தா 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க விளையாடுறது. இந்த மூணு என்னது? நாங்களும் கிளம்பிட்டோங்க, காடி ஏறத்துக்கு போகிறோம். எனக்கு பினாங்கில் ஐலண்ட் உள்ளுக்கு வந்து குயின்ஸ் பே இருக்குது, பிளானிங் மோட்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே சன்வேவும் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு வில்லேஜுக்கு போக தாங்க பிடிக்கும். நம்ம டவுனில் இருக்கோம்ல, அதனால் வில்லேஜ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எப்பயுமோ சும்மா போர் அடிக்கிறதுக்கு போயிட்டு வர மாதிரி தான். இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற லைட்டு வெளிச்சம் நல்லாயிருக்கும். நம்ம வீடு தொங்க வீடு இல்லையா, அதனால் இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். தொங்க வீட்டு சைடில் வந்து இந்த இதெல்லாம் வியூ நல்லா பார்க்கலாம். படுக்கிறப்ப சண்டையை பாருங்கள் 2 பேருக்கும். அவன் ஏதோ ஒரு ஜாமானை மகளோட எடுத்துகிட்டு போயிட்டான், அதை போய் வாங்கிட்டு ஓடியாடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.